எஸ்டிஆரை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே தாறுமாறு தான். நல்லா இருக்கு. சவுண்ட் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எஸ்டிஆர் பிளட் ப்ரோ நல்லா இருக்கு. யுவன் பிஜிஎம் வேற லெவல். படம் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. கிளைமேக்ஸ்ல அள வச்சுட்டாங்க எஸ்டிஆர். நல்லா இருக்கு. அது இது வரை எத்தனை வாட்டி ப்ரோ டிவில பாத்துட்டீங்க? நான் ஒரு 50 டைம்ஸ் பார்த்துருக்கேன். சூப்பரா இருக்கு. பாய் பெஸ்ட் சீன்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? அவன் தான் சிதறுது தலைவா. படம்னாலே இதான் மங்கா தலைவர் வேற லெவல் வேற லெவல். படம் சொல்றா படம். மேல தூக்கி சொல்லிட்டாங்க தலைவா. மேல இதுவே தலைவன் எஸ்டிஆர் மட்டும் தான் ப்ரோ. எங்கேயுமே எஸ்டிஆர்னா எஸ்டிஆர் மட்டும் தான். நல்லா இருக்கு. இங்க வந்து வீடியோ எடுத்து சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. படம் எத்தனை வாட்டி டிவில பாத்துட்டீங்க? நான் ஒரு 3 வாட்டி பார்த்துருப்பேங்க. 3 வாட்டி பாத்துட்டீங்க. இப்ப தியேட்டர்ல பாக்கும்போது எப்படி இருக்கு? புது படம் பாக்குற மாதிரி இருக்குங்களா? நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சுங்களா? புதுசா பாக்குறேன். புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன ப்ரோ? புடிச்ச சீன்னா அந்த கம்பி சாவர இடத்துல தான் அது சூப்பரா இருக்கும்ண்ணா. தியேட்டர் வைப்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? அதெல்லாம் பட்டைகளே பிரிச்சுண்ணா. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுண்ணா. தலைவர் எஸ்டிஆர் எப்படி பண்ணிருக்காரு? எஸ்டிஆர் பயங்கரமா பண்ணிக்கிறாரு. வேற லெவல்ல பண்ணிக்கிறாரு தலைவா. யுவன் மாஸா பண்ணிக்கிறாரு. அவரு பண்ணதுதான் ஆல்ரெடி பார்த்துட்டு திருப்பி பாக்குறதுக்காக அவருக்காக வந்திருக்கிறோம். தியேட்டர்ல வைப்லாம் எப்படி இருந்தது தல? வேற லெவல் வைப் தலைவா. அது சிலமாட்டம் கண்டிப்பா பாக்குற 6ஆம் தேதி. படம் மாசுண்ணா. தொண்டையெல்லாம் கட்டி ஈஸினா ஒன்றும் பாய் பெஸ்ட் சீன்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? எனக்கு இங்க பாருங்க ஏதோ ஒளி இருக்குது என்ன. அடுத்த ரீரிலீஸ் என்ன படம் நான் சொல்றேன். எஸ்டிஆர் அடுத்தது வல்லவன் தானா? வல்லவன் தான். கண்டிப்பா வல்லவன் தான். நீங்க என்ன படம் தல? வல்லவன் தான். வல்லவன் தான். 6ஆம் தேதி சிலம்பாட்டம் வருது. அதுக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க? அதுக்கும் போவோம் தான். எல்லா படத்துக்கும் போறது தானா. எஸ்டிஆரே நம்ம தான். அரசன் படத்துக்கு ஐபிஎல் எப்படி இருக்கு ப்ரோ? அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்த எஸ்டிஆர் சம்பவம் தான் ஃபுல்லா. சம்பவம் தானா. சூப்பரா இருந்தது ப்ரோ. நான் தியேட்டர்ல பார்க்கலன்னு மிஸ் பண்ணிட்டேன்னு யோசிச்சிருந்தேன். இப்போ ரீரிலீஸ் பண்ணப்போ பார்த்துட்டேன் ப்ரோ. யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ் பிஜிஎம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது ப்ரோ. இதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பிடிச்ச பாட்டு கடைசியில் வந்தது தான் ப்ரோ. என்ன சாங்? என்ன சார் இதுலயே என்ன சேம் இது? ஓகே ப்ரோ. அடுத்த படம் ரீரிலீஸ் எஸ்டிஆர் பண்ணலாம்னு என்ன படம் ப்ரோ? வல்லவன் ப்ரோ. நான் இந்த படம் பார்த்தேன் இது வரைக்கும். எல்லாமே நல்லா இருந்துச்சு கண்டிப்பா. நல்லா இருந்ததுங்களா? அது இந்த படம் வந்து 22 வருஷம் ஆயிருச்சு. இப்போ தியேட்டர்ல பாக்கும்போது எப்படி? நான் குழந்தையா இருக்கும்போது அந்த படம் வந்திருக்குது. பட் ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த படத்தை. டிவியில் பார்த்துக்கிறேன். பட் தியேட்டர் வைப்போட நல்லா இருக்கு கண்டிப்பா. தியேட்டர்ல எல்லாத்தோடய இந்த வைப் கூட்டத்தோட அந்த வைப்புக்காக தான் நான் வந்திருந்தேன் இன்னைக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சின்ன கிளைமேக்ஸ் தான். பாட்டுங்க. பாட்டு இப்போ இந்த காலேஜோட சாங் வரும்ல அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செடி ஒன்று போகுது. அடுத்த படம் தலைவர் ரீரிலீஸ் பண்ணலாம்னு எது பண்ணலாம்? வல்லவன் அருமையாக இருந்துச்சு. ஏன்னா தியேட்டரில் ஃபர்ஸ்ட் பார்க்கல. இப்போ பார்த்தா ரொம்ப இதாக இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் அண்ட் சீன்ஸ் என்ன? அதான் காதல் வளர்த்தேன். காதல் வளர்த்து வைப்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச சீன் இந்த சீன் பார்த்து வைப் பண்ணிட்டே இருந்தா அப்படின்னா என்ன சீன் ப்ரோ? அந்த மூக்க சீன். அந்த மூக்க பாய் பெஸ்ட். பாய் பெஸ்டி இது கவுண்டமணி ரோல் எப்படி இருக்கு? பயங்கரமா இருந்துச்சு. சந்தானத்தோட பயங்கரமா இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜாவோட சாங் அவர் மேஜிக் ப்ரோ. எங்கேயோ கொண்டு போயிட்டார். ஒவ்வொரு நாள் கழிச்சு ஜோதிகா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த மாதிரி வேற படம் சிம்பு ரீரிலீஸ் பண்ணலாம்னு வல்லவன் தான். வல்லவன் தான். இப்ப இது எஸ்டிஆரோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரோ. அவருக்கு எப்படி இருக்குன்னு அவருக்கு நல்லா இதா இருக்கும். ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர் சார். மன்மதன் ரீரிலீஸ் அப்போ 2004ல் பார்த்த வைப்லேயே இருக்குது இன்னமும் அப்படின்லாம். என்ன ஒன்றுன்னா அப்போ வந்து 5.1ல் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 7.1ல் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து 2004ல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருந்தேன். அதாவது பாலிடெக்னிக் காலேஜ். நான் வந்து அதில் என்எஸ்எஸ்ல இருந்தேன். என்எஸ்எஸ்ல இருக்கும் போது டிசம்பர் 1 அன்னைக்கு நடந்து சொல்கிறேன். டிசம்பர் 1 அன்னைக்கு எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்கு மார்ச் பாஸ்ட்டுக்கு அமுச்சு விட்டாங்க ஒரு 10 பேர்த்த. நாங்கள் என்ன செஞ்சோன்னா இப்போ நாங்கள் 10 பேரும் மார்ச் பாஸ்ட்டுக்கு போகாமல் கட்டடிச்சு இவரோட படத்துக்கு வந்துட்டோம். அது மறக்கவே முடியாதுன்னா பார்த்தீங்கன்னா கடைசீட்டில் பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் நின்னது தான் மறுநாள் போய் நின்று திட்டு வாங்கினது தான் மிச்சம்லாம் இவரோட படத்தை பார்த்துட்டு. அவரோட ரோல்ல அப்போ அந்த ஸ்க்ரீனை தான் விட்டுருக்காங்க. இப்போ பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே டபுள் ரோலில் நடிச்சிருக்கிறாரு. இது பண்ணியிருக்கிறாரு. அவரோட அப்பாவோட எனக்கு பிடிச்ச அதில் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சமைதிலேயே லாஸ்ட்டுக்கு பாட்டு வந்து அவங்க அப்பா ஃபஸ்ட்டு இது பண்ணியிருந்தார். அடுத்து இவர் பண்ணது நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி டியூயல் ரோலில் பார்த்தீங்கன்னா
கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நடுவில் தான் மொட்டை சிம்புவை காமிப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா எதுக்கு எல்லாத்தையும் கொள்றா அப்படி, எதுக்கு எல்லாத்தையும் கொள்றா அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் சொல்லுவா அப்படி பார்த்து இதனால தான் கொன்னேன் அப்படின்ட்டு. கடைசியாக அந்த கோர்ட் சீன்லேயும் நான் தான் அது, எனக்கு தம்பி இல்லைன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசியாக என்ன ஆகுனா மொட்டை செத்தானா இல்லையா அப்படின்றது தான் கதை. மொட்டையை வச்சே படம் ஓட்டியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லலாம். டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன்லாம் அதே தான் இருக்குது. மியூசிக் தான் 7.1 கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. 5.1க்கும் 7.1க்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது, வைப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார் அப்பையிலேருந்தே இப்போ வரைக்குமே மக்கள் மனசில் இடம் பிடிச்சவர் தான் சொல்லலாம். விவேக் கூட அப்புறம் தான் சந்தானம் கூட அப்புறம் தான். இன்னமும் கவுண்டமணி தான் எனக்கு ஃபேவரேட்டு. அவரோட ஒரு ஆக்டிங்கும் காமெடியும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி ஜோதிகாட்ட போய் சொல்லுவா அப்படி பாருங்க, நாளைக்கு ஆள் ரிலீஸ் ஆகிறான், இனிமேல் தந்தானே தானானேன்னு அந்த சீனெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் மன்மதன் தான் ஃபஸ்ட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் அட்டகாசமே போனேன். மன்மதன் ஒரு 3 டைம்ஸ் போயிருப்பேன். எஸ்டிஆருக்கா ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர். வல்லவன் வானம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா. ஸோ உங்களுடைய தீவிரமான ரசிகன் நான். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா அரசன் படம் எப்படியோ ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறேன். இதே மாதிரி மன்மதன் மாதிரி நிறையா படம் ரிலீஸ் ஆகணுன்றதை வேண்டிக்கிறேன். அதெல்லாம் சொல்லவா ப்ரோ வேணும். அதெல்லாம் பார்த்தோன்னா அப்போவே ஆசமாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் தான் படம் ஃபுல்லாக. ஏன்னா தலைவனை ஃப்ரேம் பை ஃப்ரேம் தலைவனே செதுக்கியிருக்காருன்றது தான் உண்மை. அதே மாதிரி ஏஎல் முருகன் அவருக்குமே பார்த்தோன்னா வாழ்த்து சொல்லணும். ரொம்ப சூப்பராகவே காட்டியிருக்காங்க. அந்த டைம்லேயே ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு இந்த படம். இப்போலாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மாஸ்டர் பீஸ் இல்லை மன்மதன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னொன்று யுவன்லாம் பார்த்தோன்னா மனுஷன் என்ன சொல்கிறேன்னு தெரியல. வின்டேஜ் யுவனுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடலாம் ப்ரோ, கோயிலே கட்டலாம் போல இருக்கு. அப்படி ஒரு விஷயத்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் சீனே ப்ரோ, ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோன்னா அவர் அந்த கண்ணடிச்சுட்டு பார்க்குற அந்த சீன்லாம் ரியலி கூஸ் பம்ப்ஸ். அதுக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று விட்டுருப்பாரு பாருங்க, அது கரெக்டட் மச்சின்னு போட்டு இதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு சீரியஸாக. என்ன ப்ரோ எனக்கா? ஸோ அவள் கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். ஸோ கூப்பிட்டனால தான் போனேன். அவள் கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். அவள் கூப்பிட்டனால தான் போனேன். ஐயோ அந்த டைலாக்லாம் வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. அதுவாக இருக்கட்டும். அதே மாதிரி வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், முன்னாடி போய்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்காட்டி பெருசு இல்லை. ஃபஸ்ட்டு யார் முன்னாடி போகிறாங்கன்ற முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் முக்கியம். வர்றேன் அந்த டைலாக்லாம் பார்த்தோன்னா விசில் பறகுது ப்ரோ தேட்டர் முழுக்க. அதான் சொல்கிறேன்ல, நான் எஸ்டிஆரை இந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்றது பார்த்தோன்னா இப்போ வர படத்தில் எல்லாத்துலேயுமே அப்படி யோசிச்சிருக்கிறேன். ஸோ மன்மதனே பண்ணும்போது பார்த்தோன்னா ட்ரீட்டு தான் ப்ரோ சீரியஸாக. ஜோதிகா மேம்லாம் இந்த படத்தில் க்யூட்டாக இருக்கிறாங்க. அந்த வின்டேஜ் ஜோதிகா மேடம். ஆக்சுவலாக சொன்னேன் இந்த படம் வரும்போது தான் நான் அந்த வருஷத்தில் தான் பிறந்தேன் நான். ஸோ அதனால நான் இந்த படம் லேட்டராக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் அச்சா இதெல்லாம் அந்த நேரத்தில் பார்த்துருந்தேன் எப்படி இருந்திருக்கும் இந்த படம் அப்படின்னு. அந்த டைமில் அட்டகாசமோட வந்திருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் மன்மதன் படத்துக்கு இப்போ வரைக்கும் அந்த ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த கிளைமேக்ஸ்லாம் சீரியஸாக நான் அழுதுட்டேன் ப்ரோ. உண்மையான அந்த கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி போட்டு வதச்சிருச்சு. அதுவும் அந்த டைலாக்ல அவர் ஒரு டைலாக் டெலிவரி ஒன்று பண்ணியிருப்பாரு பாருங்க எஸ்டிஆர். இவராக இருக்கட்டும் இன்னொரு எஸ்டிஆராக இருக்கட்டும் 2 பேருமே அந்த கான்வர்சேஷன்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி கண்ணு கலங்க வச்சுறாரு. சரி இவங்க தான் கண்ணு கலங்க வைக்கிறாங்கன்னு பார்த்தா யுவன் சங்கர் ராஜா அவர் ஒரு பக்கம் பார்த்தோன்னா அவர் பங்குக்கு ஒரு கண்ணு கலங்க வைக்கிறாரு பாருங்களேன் ப்ரோ. படத்துல எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இதுல இந்த சாங் தான் காதல் வளர்த்தேன்லாம் பார்த்தோன்னா வேற மாதிரி வைவு ப்ரோ. காதல் வளர்த்தேனா இருக்கட்டும், இன்னொன்று மன்மதனே நீ கலைஞன் தான், என்னாசமை இதுலையெல்லாம் தேட்டர் வைப்பு. ஸோ அந்த படத்தை தயவுசெய்து இந்த ஒரு சாங்காகவே தேட்டருக்கு பாருங்க, செம்ம வைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் பேச வந்தேன் செடி ஒன்று முளைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னல் ட்ராக் ஒன்று இருக்கும். அந்த ட்ராக்லாம் சூப்பராகவே இருக்கும் இந்த படத்தில். இது கவுண்டமணி சார் பார்த்தோன்னா அவரு பங்குக்கும் ஒரு சில காமெடிஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவரு சூப்பராக இருந்துச்சு. சத்யனா இருக்கட்டும், இன்னொன்று ஏதோ ஒரு பேர் வரும் ஒன்று, அல்துர்கானியோ ஏதோ ஒரு பேர் ஒன்று வரும், போலீஸ்கார் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் கேரக்டரும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அவராக இருக்கட்டும்.
நான்லாம் காதல் அழிவதில்லை ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காதல் அழிவதில்லை, கோவில், குத்து, அதுக்கப்புறம் தம் இந்த மாதிரி படம்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். வல்லவனும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது விட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். மன்மதன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சிம்பு ஃபேனாக ஆனது, எஸ்டிஆர் ஃபேன் ஆனதே இந்த மன்மதன் படம் பார்த்து தான். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதில் வர எல்லா மியூசிக்குமே பயங்கரமாக இருக்கும், எல்லாமே குஷ்பமாக இருக்கும். இந்த படம் நான் இப்போ தேட்டரில் பார்க்க முடியல. ஏன்னா நான் இப்போ வந்து 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவ்வளோ தேட்டர்லாம் போனதில்லை, போஸ்டர் பார்த்துருக்கோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தேட்டரில் பார்த்தேன். இப்போ தேட்டரில் பார்க்குறதுக்கு செம்ம வைப்பாக இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. இது மாதிரி எஸ்டிஆர் தான் எங்களுக்கு வேணும். இது மாதிரி அவர் நடிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். நடிப்பு பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. அதுவும் வந்து அந்த ரியலாக ஒரு சீன், அந்த மூக்கு செல்லாம் வருவாருங்க சிந்தும் போது, அதெல்லாம் ரியலாக வந்த மாதிரி இருக்கும். அந்த அழுகுற சீனு, தம்பி அந்த அண்ணன் சென்டிமெண்ட் செம்மையாக இருக்கும். கிளைமேக்ஸ் 2 ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் தான் வந்து கிளைமேக்ஸில் 2 ட்விஸ்ட்டு எதிர்பாராத மாதிரி திரைக்கதை அமைச்சிருப்பாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்கும். அப்போவே வந்து இந்த படம் வந்து 225 நாள் ஓடிச்சு. சிம்பு கேரியர்லேயே பெஸ்ட்டு படம்னா அந்த மன்மதனை சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சிம்புல வந்து பெஸ்ட்டு படம்னு என்ன கேட்டால் எனக்கு மன்மதன் தான். ஏன்னா வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு 5 படத்துக்கு போட வேண்டிய மியூசிக்கை ஒரே படத்துக்கு போட்டிருப்பாரு. 5 பாட்டும் சரி பயங்கரமான பாட்டு. அதேமாதிரி மியூசிக்கை நிறையா விட்டுருப்பாங்க. ஒரு பாட்டு கூட கட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டும் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி தீ மியூசிக், இந்த படத்தில் ஏகப்பட்ட தீ மியூசிக் இருக்கும். அந்த மொட்டை மன்மதன் வர தீ மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்கும். பேச வந்தேன் அந்த ட்ராக்கும் சரி, அப்புறம் அந்த பீட் ஒன்று அடிக்கும், செடி ஒன்று மொழிக்கு. காதல் வளர்த்தன் பாட்டெலாம் நான் சின்ன வயசில் நான் ஸ்டேஜில் பாடின பாட்டு. அந்த காதல் வளர்த்தன் பாட்டு எல்லாருக்குமே ஸ்கூல் நினைவுகள். 90s கிட்ஸு கண்டிப்பாக காதல் வளர்த்தன் பாட்டு கண்டிப்பாக எங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டில் காதல் வளர்த்தன் இருக்கும். இது வந்து தியேட்டர் மெட்டீரியல் படம். உண்மையாலுமே வந்து அப்போக்கிற யங்ஸ்டருக்கு பயங்கரமாக அடல்ட்டாக எடுத்துருப்பாங்க. அடல்ட் கண்டென்ட் நிறையா இருக்கும். ஏன்னா அப்போ வந்து சிம்பு வந்து இது மாதிரி யங்ஸ்டர் கவர் மாதிரி நிறைய எடுத்துகிட்டு இருந்தார். அந்த லிஸ்ட்டில் அப்பயே பயங்கரமாக சொல்லி அடித்த படம் தான் மன்மதன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஃபேவரட் சீன்னா இதில் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஃபேவரட் சீனாக தான் வச்சுருப்பாங்க. அந்த அவர் ட்ரம்ஸ் ஆடிக்கிற சீனும் சரி, அது இல்லாமல் அந்த ஜோதிகா பார்த்தோன்னா அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணுற சீனும் சரி, அவர் மன்மதன் சாங்கில் அவர் காட்டுற லுக்கும் சரி, அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து 2 பேரும் வர அந்த அவர் தூக்கு போடும்போது ஒரு சீன் வரும் ஜன்னலில், அழுவுற சீன். அதெல்லாம் பயங்கரமாக ஆக்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போதே கண்ணு தண்ணி வர மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது. நான் இப்போ 10ஆவதோ 11ஆவதோ படிச்சுட்டு இருந்தேன். இப்போ படிச்சுட்டு இருந்தப்போ வந்து திருட்டி விசிடி அப்போ இருக்கும். அப்போ திருட்டி விசிடியில் தான் பார்த்து தேட்டரில் அப்போ பார்க்க முடியல. இந்த படத்துக்கெல்லாம் விட மாட்டாங்க, வீட்டில் செருப்பில் அடித்து வீட்டில் பற்றி விட்ருவாங்க அப்படியே. அதனால் சரி சிடி வந்தவாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வாங்கி பார்த்தோம். ஐ மீன் தனியாக தான் உட்காந்து பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் செருப்பில் அடி விழுவோம். ஏன்னா மன்மதன் வந்து அப்பயே கான்ட்ரவர்சி ரொம்ப அதிகம். இப்போ பல சைக்கோ படம் எடுத்துட்டாங்க. சகுப்புற ஜாப்புகள் கமல் வந்து எப்போயே எடுத்துட்டாரு. அதே மாதிரி ஸ்டைலில் தான் இந்த மாதிரி ஒரு படம். ஆனால் சிம்பு வந்து இதில் வந்து வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். செம்மையாக வாழ்ந்துட்டாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்கிறதில்ல. அந்த கேரக்டராக வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு இன்னசென்ட்டாகவும் ஒரு கேரக்டரும், ஒரு மாசான ஒரு கேரக்டர், 2 கேரக்டர் இருக்கும். 2 கேரக்டருமே செம்மையாக பண்ணியிருப்பார். 2க்கு டிஃப்ரெண்ட் வேறு சூப்பராக காட்டியிருப்பார். இந்த மாசாக இருக்கிறவனுக்கும் ஐ மீன் அந்த நம்ம வெகுலியாக இருக்கிறவனுக்கும், அந்த வெகுலியாக இருக்கிறவனும் எப்படி மாறுறான் ஒரு பொண்ணுனால அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை. இப்படி ஒரு யுவன் சங்கர் ராஜாவை தான் நாம் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், எப்போன்னு தெரில. அதுக்கப்புறம் மங்காத்தால கொஞ்சம் கொடுத்தாரு. ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாக எல்லா பாட்டையும் இறக்கி விட்டு எல்லா இடத்துலையும் வைப் பண்ண மாதிரி பண்ணி விட்டார். கற்றுக்கிட்டு மொத்த வித்தையும் இந்த படத்தில் தான் இறக்கியிருக்காங்க. ஒரு மாதிரி நமக்கே வைப்லேயே இருக்குது. எல்லா பாட்டுமே நல்ல பாட்டாக இருக்குது. அதனால தான் நான் அதாவது மன்மதனே என்னை அழைக்கிற அந்த சாங்ஸ்லாம் வந்து செம்ம சாங்காக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நிறையா அந்த மன்மதன் அந்த பேஸ் பண்ணி தான் 2-3 சாங் வரும். மற்றதெல்லாம் லவ் சாங்ஸாக போயிடும். காதல் வளர்த்தேன்லாம் கூட்டம் இருந்துச்சுன்னா காதல் வளர்த்தேன் எல்லாரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. தேட்டரில் உட்காந்தவங்க எல்லாருமே அங்கே பாடுறாங்களோ இல்லையா, எல்லாம் பின்னாடி பாடிட்டு இருந்தாங்க. அது டபுள் மீனிங் காமெடிக்கெலாம் விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நிறையா அந்த இது இருக்கும், நான் மேலே பொறுத்துக்கிறேன் கீழே பொறுத்துக்கிறேன், அந்த டைலாக்ஸ்லாம் வந்து அப்போ நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. என்னடா மேலே கீழேன்னு நாம் யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ எல்லாமே கில்மாவா மாதிரி தான் தெரியும். ஆனால் இப்போ பார்க்குறப்ப நிறைய உள்நோக்கம் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஃபேவரட் சீன்னா எனக்கு கிளைமேக்ஸ் தான். அந்த சாகிறப்ப வந்து சிம்பு அழுவுறது வந்து நமக்கெல்லாம் கண்ணு தண்ணியே வந்துடும். ஏன்னா அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா 2 கிளைமேக்ஸ் இந்த படத்தில். அப்படி ஒரு கிளைமேக்ஸு வேறு எந்த படத்துலையும் நான் இது வரையுமே பார்த்ததில்ல.
ஆனால் இந்த இந்த கிளைமேக்ஸ் வந்து சிம்பு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே உட்கார வச்சிருவார். நம்ம அந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றப்பயே அந்த டாக்டர் கூட பண்ணுறப்பயே முடிஞ்சு போயிடும். நாங்கள் அங்கேயே உட்கார வந்துடுவோம். அங்கேயே நடிப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த இந்த பூ அந்த ரோசா பூ உள்ளே வச்சு அப்படியே உருவி எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப நமக்கே அந்த ஃபீல் இருக்கும். அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி அவங்க தம்பி கதையை தான் அங்கே வந்து இன்டிமேஷன் பண்ணியிருப்பாரு. ஒரு மாதிரி செம்மையாக பண்ணிக்கிறாரு. நம்ம இந்த படம்லாம் பார்க்கலாம், இப்போ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.